பக்த கோடிகள் அனைவருக்கும் அடியனுடைய தாழ்வான பணிவான வணக்கங்கள், வேண்டுகோள். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் விராலிமலை வட்டம் அருகிலுள்ள துவரங்குறிச்சி என்ற கிராமத்தில் மத்திய காசி சேத்திரம் குருகுலம் ஒன்று தொடங்க உள்ளது. இங்கு 48 மண்டல கால மகா கணபதியும் ஒரே கல்லில் பிரதிஷ்டை செய்து முன்னாடி விநாயகப் பெருமானும் பின்னாடி ஆஞ்சநேய பெருமானும் சிறப்பாக கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து மத்திய காசி என்ற குருகுல பேருக்கு ஏற்ப காசிலிருந்து ஒரு லிங்கம் கொண்டு வந்து அதை எல்லா மக்களும் பக்த கோடிகளும் அதை அபிஷேகம் செய்வதற்கும் ஆராதிப்பதற்கும் அவங்க குறைபாடுகளை நீங்குவதற்கு அவர்களாலே பூஜை செய்வதற்கும் சிறப்பாக அமைக்கப்பட உள்ளது இந்த குருகுலத்தில். அதனைத் தொடர்ந்து இங்கு உள்ள பக்தர்கள் வரும் பக்தர்களுக்கு ஜாதக ரீதியாக அவர்களுக்கு என்னென்ன குறை இருக்குதோ அவற்றையும் நிவர்த்தி செய்யப்படும். எனவே பக்த கோடிகள் அனைவரும் பணமாகவோ பொருளாகவோ இந்த நிறுவனத்திற்கு கொடுத்து என்றென்றும் இறை தொண்டில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றேன், வேண்டுகின்றேன், பணிகின்றேன். தொடர்புக்கு கீழே உள்ள அலைபேசியில் தொடர்பு கொள்ளவும். நிகழும் மங்களகரமான ஆண்டு குரோதி ஆண்டு பங்குனி மாதம் 15ஆம் நாள் 29/3/2025 சனிக்கிழமை 15 சனிக்கிழமையும் அமாவாசை திதியும் உத்தரட்டாதி நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் மகர ராசி கும்பத்துக்கு அதிபதி, மகரம் கும்பத்துக்கு அதிபதி, அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய குணவதி கும்பத்திலிருந்து மீனத்திற்கு ஜென்ம சனீஸ்வராக தனது பயணத்தை தொடர்கிறார். கும்பத்திலிருந்து மீனத்திற்கு 29/3/2025 அன்று அவருடைய நட்சத்திரத்தில், இது மிகப்பெரிய சிறப்பு. அந்த நட்சத்திர நாளும் நமக்கு மிக சிறப்பு. அப்படிப்பட்ட நாளில் கும்பத்திலிருந்து சனீஸ்வரன் மீனத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறார். அப்போ இந்த மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பயிற்சியில் நமக்கு என்னென்ன கிடைக்கும், அப்போ எம்பெருமான் என்னென்ன கொடுப்பார், அதற்கு முன்னாடி கண்மணியகத்தில்கின்ற நேயர் பெருமக்கள் பாதம் பணிந்து, கனிவுள்ள தெய்வம் நீயே, கதிர் காகம் ஏறும் சனீஸ்வரர் பகவானே போற்றி, தமையேனுக்கு அருள் செய்வாயே. ரவி ஓம் நீலாஞ்சனம் சமாபாஜம் ரவி புத்திரம் யமாக்கிரஜம் சாய மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரன் சுவாமி. ஓம் காகத்வஜாய வித்மிகை கட்ககசாய தீமிகை தன்னோ மந்த பிரஜோதயா. இதெல்லாம் விட ஒரு சிறப்பான ஒரு பதிகம். போகமார்த்த பூன்முளையால் தன்னோடும் பொன்னகலும் பாகமார்த்த பைங்கன் வெள்ளேற்று அண்ணல் பரமேற்றி ஆகமார்த்த தோல் உடையார் கோவண ஆடையின் மேல் நாகமார்த்த நம் பெருமான் மேயது நல்லாரே. நாகமார்த்த நம் பெருமா மேயது நல்லாரே, மேயது நல்லாரே திருநல்லாரே. இந்த திருநள்ளாறு என்ற திருத்தலத்தில், அந்த புனித தலத்தில் அருள் தரும் சனீஸ்வர பகவான் நமக்கு பாடம் கற்பிப்பதற்காக பேரரசர் நலன் தமயந்திக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து அதன் மூலம் நீங்களும் கற்றுக்கொள்ளுங்கள் என்று நமக்கு அறிவுறுத்துகிறார். அந்த வகையிலே ஞானசம்பந்த பெருமான் அந்த திருத்தலத்தில் ஒரு சின்ன சிறப்பு. ஞானசம்பந்த பெருமானும் சமணர்களும் அந்த காலத்தில் மதுரையில் வாதம் பண்ணுறாங்க. அப்போ வாதம் பண்ணும் பொழுது ஈசனை நினைத்து கொண்டு ஞானசம்பந்த பெருமான் அப்போல்லாம் பெரிய புக்கு வச்சுருப்பாங்க, வேத புக்கு வச்சுருப்பாங்க. இவர் தன்னுடைய பதிகம், தம் பாடிய பதிகம் 1ஆம் திருமுறை 2ஆம் திருமுறை 3ஆம் திருமுறை, அந்த பதிகத்தை பக்தியோடு எடுத்து மடியில் வைத்துக்கொண்டு பூஜையில் வைத்துக்கொண்டு வாதம் செய்வதற்கு முன்னாடி ஈசனே எனக்கு நல்லொரு செய் அப்படின்னு கேட்குறார். அப்படி கேட்கும் பொழுது அப்போ உங்களுக்கு அந்த பதிகத்தில் கயிறு கட்டி பார்ப்பாங்க. அந்த கயிறு கட்டி பார்க்கும் பொழுது உடனே கயிறு கட்டி பார்க்குறாங்க தன்னுடைய பதிகத்தில். அப்போ என்ன பதிகம் வருகின்றது? போகமார்த்த பூன்மலையால் தன்னோடும் பொன்னகல பாகமார்த்த பைங்கன் உமையார் என்ற திருநள்ளாற்று பதிகம். இன்றைக்கி நீங்கள் போனாலும் ஹெலிகாப்டரும் ஃப்ளைட்டு போனாலும் என்ன ஒரு ஜர்க்கு அடித்து தான் போகும். தர்பாரணீஸ்வரர், அருள்மிகு தர்பாரணீஸ்வரர், அந்த ஜர்க்கு எப்போது உண்டு. விஞ்ஞானத்தையும் மெஞ்ஞானமும் போட்டி போட்டு போகக்கூடிய காலத்திலும் இப்போ உண்டு. அப்படிப்பட்ட திருத்தலம்
அந்த போகமார்த்த பூன்முலையால் என்ற பதிகத்தை அவருக்கு அருளியது அன்னை உமையவள். எம்பெருமான் நம்பெருமான் போகமார்த்த பூன்முலையில் அருளியது நமது சிவபெருமான் தர்பரணீஸ்வரர். பார்த்தீங்களா? எப்படி என்றால் அந்த திருநள்ளாற்றின் பெருமையை எவ்வாறு நம்ம சொல்ல முடியும்? பார்த்துக்கோங்க. சீண்டாமல் சினங்க வைத்தாய், தீண்டாமல் உருக வைத்தாய், நெருங்காமல் உறைய வைத்தாய், நீதியும் நேர்மையும் புரிய வைத்தாய், நிஜமாக்கி பார்க்கும் முன்பே நிழலாகி கரைந்து போனையடா. இந்த சனீஸ்வரனுடைய பயிற்சியில் நாம் காணப்போவது என்ன? பொதுவாக சனீஸ்வரர் என்றாலே நாம் ஆடிப்போவோம். சனி பிடித்தாலும் சட்டென விலகாது என்று நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. 30க்கு மேல் வாழ்ந்தாரும் இல்லை, 30 வருடத்துக்கு மேல் வீழ்ந்தாரும் இல்லை, தன் கடமையை செய்ய தவறியதும் இல்லை. 30 வருடம் ராசி 12 ராசிக்கும் சனீஸ்வர பெருமான் தன் கடமையை செய்வதற்கு தவறியதும் இல்லை. சூரியன் சாயா தேவியின் தவப்புதல்வனாகிய சனீஸ்வரர் மனம் பிடிக்க மனமில்லாமல் துணை வேண்டுமென்றோ என்ற மனத்தோடு தன் துணைவியாக ஜேஷ்டா தேவியை திருமணம் புரிகின்றார். நீதியரசர், நித்திய கர்மாக்களின் பேரரசர், மூவரால் பாடல் பெற்றது, மூர்த்தி தலம் தீர்த்தம் 3ஆல் சிறப்பு பெற்றது திருநள்ளாற்று. கோட்சாரப்படி அஷ்டமத்தில் உலகை ஆளும் சர்வேஸ்வரனுக்கே சனீஸ்வரர் பிடிக்கிறார். ஜென்மச்சதியில் சீதையை ராவணன் கவர்ந்தெடுத்து செல்கின்றார். லலிதா சஹஸ்ரநாமத்தில் பஞ்சார்த்த பீட ரூபிணி என்று அன்னையை புகழ்கின்றனர். அப்படிப்பட்ட சனீஸ்வரனுடைய இன்றோவில் இது மட்டுமல்ல, இன்னொரு முக்கியமானது சனீஸ்வரனுடைய அருளாலே கண்டிப்பாக பூசம் அனுசம் உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்கு உரியவர். விருச்சகம் பூசம் அனுசம் உத்திரட்டாதி, மேசத்தில் நீச்சம், துலாமில் உச்சம். நிச்சயமாக ஆயில் விதியை நிர்மாணக்கூடியவர், அடிமை பணியாட்கள், அஷ்டமத்து செய்யும் பலன்கள், அதேபோல் மேல் நிலையிலும் நீதிபதி, வழக்காடு மன்றம், ஜட்ஜு, பொறியியல் பணிகள், இரும்பு சம்பந்தப்பட்ட பணிகள், கருப்பு பொருளுக்கான பதிகள், எல்லாத்துக்கும் அதிபதி, மேனேஜிங் டைரக்டர், பாஸ் யாருன்னு சனீஸ்வரர் தான். அந்த கருப்பு சம்பந்தப்பட்டதுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாவற்றுக்கும் ஒரு காரியத்தை நினைப்பதற்கும் ஒரு காரியத்தில் நன்மை தீமையை பகுந்து பார்த்து அதற்கு தக்க தண்டனையை கொடுக்கும் தர்ம தேவதை, யாருக்கும் இரக்கம் காட்டாத கருணை தேவதை, மக்களுக்கு நடக்கக்கூடியாத பாவ புண்ணியங்களை கணக்கீடு செய்து சனீஸ்வரனுக்கு சமர்ப்பணம் செய்வது ராகு கேதுக்கள் என்ற சாயா கிரகங்கள். ஜீவனாதிபதி, கர்மாதிபதி, மூல திரிகோணாதிபதி, குடும்பத்திற்கும் ஆக்களையும் அழித்தலையும் கொடுப்பவர், வளர்வதை பறிப்பதும் வளராதவற்றை கொடுப்பதும் அவருடைய தனிப்பட்ட அனுக்கிரகம். உழைப்பாளி, தொழிலாளி, முதலாளி, நவக்கோள்களில் 9 நவக்கோள்களில் உழைப்பாளியாகவும் முதலாளியாகவும் தொழிலாளியாகவும் இருப்பது சனீஸ்வர பகவான். 10 பேர் ஒரு வேலை செய்வீங்க, அந்த 10 பேர் வேலை செஞ்சாலும் அவர் போய் செஞ்சால் தான் திருப்தி இருக்கும், மற்ற பேர் வேலை செஞ்சு திருப்தி இருக்காது. அப்படிப்பட்ட குணம் கொண்டவர் சனீஸ்வர பகவான். எந்த வேலையை செய்தாலும் தானே செய்ய வேண்டும், அடுத்தவங்க செஞ்சால் பிடிக்காது. ஓய்வு அறியாத உழைப்பாளி, கலையை உருவாக்குவதும் உருக்குலை வைப்பதும் சனீஸ்வரர் தான். விரயச்சனி, ஜென்மச்சனி, பாதச்சனி, மரணச்சனி, கண்டகச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, அஷ்டமத்து சனி, இத்தனைக்கும் பொறுப்புள்ள பெரிய அதிகாரி அவர்தான். 2 அப்படி பிரித்து கொடுத்து வயதுக்கு ஏற்றாற் போல 2 பிரித்து கொடுத்து வயதுக்கு ஏற்றாற் போல தனது கர்மங்களை செய்யக்கூடியவர், அனுகூலத்தை கொடுக்கக்கூடியவர் சனீஸ்வரர். எனவே சனீஸ்வரர் கொடுப்பதை நவகிரகங்களில் யாராலையும் தடுக்க முடியாது. சனீஸ்வரர் கொடுப்பதை அதே போல் கெடுப்பதையும் 9 நவக்கிரகங்களில் சனீஸ்வரர் மாதிரி கெடுப்பது யாரும் கிடையாது. அப்போ நம்ம எந்த அளவுக்கு அவங்கள நம்ம
அவரை நம்ம பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு நம்ம வேண்டுதல் பண்ணிட்டோம்னா அது தக்கன நிச்சயமாக நமக்கு நடக்கும். நேயர் பெருமக்களுக்கு ஆவலாக காத்து கொண்டிருக்கின்ற 12 ராசிகளுக்கும் 29/3/2025 29ன்னு சொல்கிறத விட நான் 30ன்னு சொல்கிறேன். அது ஈஸியாக இருக்கும். 29 முடிஞ்சோன்னா உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்க வரா? 29 வந்தோன்னா உங்களுக்கு பெரிய சக்கரவர்த்தி யோகத்தை கொடுப்பாங்களா? கிடையாது. மெதுவாக செய்யக்கூடியவர். அப்போ 29/3/2025 12 ராசிக்கும் அவளுக்கு எப்படி இருக்குது இப்போது பதிவு செய்ய காத்திருக்கின்றேன். ஜல ராசி, காற்றுக்கும் வீட்டுக்கும் எப்போதும் செயினை கழட்டி வச்சாலும் நிற்க மாட்டீங்க. அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய ராசி. நன்றாக நீந்து மீன் கூட கடல் அலையால் கரைக்கு தள்ளப்படுகிறது. ஆனால் அந்த மீன் கடலுக்கு சென்று நீந்து வாழ்கிறது. துன்பம் துயரம் கடந்த காலம், ஆசைகளுக்கு எதிர்காலம், ஆனந்தமாய் வாழ்வது நிகழ்காலம். பல காரியங்களை கடல் கடந்து வந்த ஒருவரின் இதயம் என்பது நெருப்பால் கிடக்கும் இரும்புக்கு சமம். தேடி அலைந்து கொண்டே இருங்கள், வேண்டியது கிடைக்கும் வரை தேடி அலைந்து கொண்டே இருங்கள். ரொம்ப கவனமாயிருங்கள். பஞ்சபூதத்துக்கு கவனமாயிருங்கள், போக்குவரத்துக்கு கவனமாயிருங்கள், குடும்பத்தில் கவனமாயிருங்கள், ஜென்மத்தில் கவனமாயிருங்கள். சனீஸ்வரன் உங்கள் ஜென்மத்தில் வருகிறார். ஜென்மத்தில் கவனமாக இருங்கள். அடுத்தது ஜென்மத்தில் கவனமாக இருங்கள், போக்குவரத்தில் கவனமாக இருங்கள், மனைவி மேலே கவனமாக இருங்கள், பங்காளிட்ட கவனமாக இருங்கள், நண்பர்கள்ட்ட கவனமாக இருங்கள், பொருளாதாரத்தில் கவனமாக இருங்கள், குடுக்கல் வாங்கல கவனமாக இருங்கள். எச்சரிக்கை எச்சரிக்கை எச்சரிக்கை. எப்போதுமே எச்சரிக்கை மணி உங்களுக்கு ஒலித்து கொண்டே இருக்கும். இல்லைங்கய்யா இப்படியே சொன்னால் நாங்கள் என்றைக்கு வாழ்க்கையில் ஜெயிக்கிறது? வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் இருக்குது. என்ன பாயிண்ட்டு? ராகுகேது பயிற்சி உங்கள் ராசிக்கு ஒரு பக்கா ப்ளஸ்ஸாக கொடுக்கணும். ராகுகேது பயிற்சி உங்களுக்கு மிக அற்புதமான பயிற்சி. எப்படிங்க ஐயா? எப்படிங்கய்யா? ஐயா சொல்லுங்க ஐயா. இப்போ தாயே எங்களுக்கு உயிர் வந்திருக்குது, ஊசல் அடிக்கின்ற உயிர் வந்திருக்குன்னு சொன்னால் உங்கள் ராசிக்கு அவர் கும்பத்துக்கு எதிரடையாக வந்து சேர்றார். டிசைண்டிங்காக வந்து சேர்றார். அப்போ டிசைண்டில் வரும்போது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு நிச்சயமாக ஒரு பரிசுத்தமான ராகு, ஒரு நல்ல பாம்பு. அந்த பாம்பு கிரகம் கண்டிப்பாக பாதகத்தை செய்யாது. அந்த சாயா கிரகம் உங்களுக்கு சற்று கூடுதலான நன்மையை செய்யக்கூடியது. ஏன்னா ராகு கேதுவோ சனியோ குருவுக்கு பகை இல்லை. சனி ராகு கேது சமக்கிரகம். ஏன்னா அவங்களும் ஒரு குருமார் மாதிரி தான். சாயா கிரகம் முழுக்க முழுக்க சூரியன் சந்திரனத்தை பகை, அவங்களுக்கு பகை இல்லை. அதனால் ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு நல்ல ஒரு கேருக்கு நீங்கள் வந்து ஆகணும் இந்த சனி பயிற்சியில். யார்? மீன ராசிக்காரன். வெளி தேசம், வெளி மாநிலம், வெளி வாழ்க்கை, வெளி உறவு மந்திரி, பார்த்தீங்களா, வெளியேற்றம், வெளியே போகிறது எல்லாமே கை வந்த கலை மீனத்துக்கு. ஏற்கனவே ஜல ராசி, உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெற்றிருக்கார், 5ல் உச்சம் பெற்றிருக்காருன்னு வைங்க. இப்போ இருக்க உங்கள் ராசிக்கு 4க்கு தான் வர்றாரு. இவ்வளவு நாள் இருந்ததை விட இப்போ வருது விசேஷம். இவ்வளவு நாள் இருந்ததை விட இப்போ வருது தான் விசேஷம். இப்போ முதல்ல முயற்சி பண்ணீங்க, இப்போ வெற்றியை கொடுத்துட்டார். எப்படி? இப்போ இவ்வளவு நாள் முயற்சி பண்ணீங்க. இதை கடந்த வயசில் கடந்த 2000 ரிஷபராசிக்கு கடந்த காலத்தில் முயற்சி பண்ணிட்டீங்க. இப்போ மிதுன ராசிக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நேரம். மிதுன ராசிக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய நேரம், அதில் மாற்று கருத்து அல்ல. அப்போ ஜவுளி, ஃபைனான்ஸு, மஞ்சள், கரும்பு, ரியல் எஸ்டேட்டு, அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ், ஸ்கூலு, காலேஜு, எல்லாம் நிர்வாகம் எல்லாமே உங்களுக்குரியது. எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஜல சம்மந்தப்பட்டது, அதாவது நீர் சம்மந்தப்பட்டது, நீர் சம்மந்தப்பட்ட அத்தனை தொழிலும். நெருப்பை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இன்னும் நீர் நெருப்பு தான் வேணும், அதில் நெருப்பை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் முழுக்க முழுக்க வெளிநாடு, முழுக்க முழுக்க வெளிநாடு. ஏன்னா உங்கள் ராசிக்கும் 10க்கு உரியவர் குரு தான். அப்போ உங்கள் ராசிக்கு 10க்கு உரியவரையும் குரு பார்க்குறார். உங்கள் ராசிக்கு குரு அவருடைய வீட்டை பார்க்குறாரு. அவ்வளோதான். இதில் சுருக்கமாக அவர் வீட்டை பார்க்குறாரு. நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய நன்மையே கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. மீன ராசிக்கு என்ன? மீன ராசி அந்த சனி பயிற்சி வரும்போது நான் முன்னாடி சொன்னது மாதிரி 28, 29, 30 வரையும் பி கார்ஃபுல். ஏன்னா அவங்க ராசியில் தான் 5 கிரகம் இருக்குது.
29ஆம் தேதி சாயந்தரம் 6 கிரகம் உங்களுக்கு வருது. என்னென்ன கிரகம்? சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன், சனி, ராகு எல்லாமே வருது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நேரம் மீன ராசிக்கு அந்த நேரம்தான். அந்த நேரம் அந்த நேரமாக இருக்கணும், இல்லை சுருட்டி போட்டுரும், பிச்சு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அப்போ மீனராசி நேர்களுக்கு லக்கணத்திலே 7 கிரகம்டா, லக்கணத்திலே 8 கிரகம்டா, லக்கணத்திலே 6 கிரகம்டா. அப்போ பெண் வீட்டுக்காரன் யோசிப்பான். அந்த ஜன்ம சாத்தை எடுக்கும்போது பெண் வீட்டுக்காரன் யோசிப்பான். அந்த யோசிக்கிறதுக்கு வழி இல்லை, அந்த யோசிக்கிறதுக்கு வழி இல்லை இப்போ. எனவே மீனராசி நேயர்களுக்கு இந்த கண்டிப்பாக இந்த சனிப்பயிற்சி கண்டிப்பாக ஒரு மத்தியம பயிற்சியாகத்தான் இருக்கும். ராகுக்கேது உங்களுக்கு நல்லா இருக்கும். குரு பயிற்சியும் நல்லா இருக்குங்க. குரு பயிற்சி கூட உங்களுக்கு நல்லா இருக்கும். நண்பர்களுக்கு அறவே நண்பர்கள் வேண்டாம், அறவே நண்பர்கள் இருக்கவே கூடாது. அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது குரு வழிபாடு, நாராயண குரு, குரு வழிபாடு நல்லா பண்ணுங்க, குரு வழிபாடு நல்லா பண்ணுங்க. அடுத்தது வெள்ளியங்கிரி ஒரு முறை போயிட்டு வாங்க, சதுரகிரிக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. எங்கேயும் போக இல்லையா, அண்ணாமலைக்கு போங்க. அண்ணாமலைலாம் போக வேண்டாம். அதில் அண்ணாமலைக்கு இந்த பௌர்ணமி நேரத்தில் போகாதீங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காங்க, கிட்டத்தட்ட 144 செவ்வாய் போயிட்டுருக்காங்க. எனக்கு செவ்வாய்க்கிழமைங்கிறது தான் பௌர்ணமி, செவ்வாய்க்கிழமைங்கிறது தான் எனக்கு கிரிவலம், செவ்வாய்க்கிழமைங்கிறது தான் எனக்கு அமாவாசை, செவ்வாய்க்கிழமை தான் கிரிவலம், எனக்கு செவ்வாய் தான் அஷ்டமி, செவ்வாய் தான் நவமி, செவ்வாய் தான் எல்லாமேன்ட்டு. நான் சொல்கிறது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 144 நான் பிரதர்ஷனம் பண்ணிட்டு வரேன், அங்கே பிரச்சனை பண்ணிட்டு வரேன். அப்போ பார்த்து எனக்கு சுக்கு காப்பி கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட தெய்வீகத்தன்மை வாழ்ந்த உயர்வான மிக உயரான அப்படிப்பட்ட அண்ணாமலையார், அவருடைய தரிசனம். சந்திரசேகருக்கு பிள்ளை வரம் கொடுத்தவர் அண்ணாமலை. ஏகப்பட்ட ஞானியையும் யோகியையும் தன்னுடன் ஈர்த்து கொண்டவர் அந்த குரு. அதனால தான் சுற்றி இங்கே என்ன இருக்குது, மலையை சுற்றி என்ன இருக்குது, அந்த காடு தான் இருக்கும். மலையை சுற்றி காடு தான் இருக்குது. அதனால தான் வைப்ரேஷன் அதிகமாக இருப்பதனால் தயவு செய்து இனிமேலும் கண்டிப்பாக மீனராசி நேயர்களுக்கு மிக அற்புதமான பலனாக இருக்கும். மிக கவனம் தேவை. உங்கள் தசாபத்தியை பார்த்துக்கங்க, கவனத்தோடு இருங்க. ஜென்மச்சனி திருமணம் கண்டிப்பாக உறுதியாக டெஃபினட்டாக ப்ராமிஸாக உண்டு. புதிய தொழில் ஆரம்பிக்க வேண்டும். புதிய தொழில் எதையும் ஆரம்பிச்சிடாதீங்க, புதிய தொழில் எதுவும் ஆரம்பிச்சிடாதீங்க. நண்பர்கள்ட்ட கவனமாக இருந்துக்கங்க. இப்படிலாம் இருந்து வந்தால் கண்டிப்பாக விநாயகர் வழிபாடு, ஏன்னா ஜென்மச்சனி விநாயகர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, கால பைரவர், குருநாதர் இருக்கக்கூடிய கால பைரவர், இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக மீனராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சியில் ஜென்மச்சனியாக இருந்தாலும் உங்கள் தயவு செய்து ஜென்மச்சனி நடக்கும்போது சந்திர திசையில் கேது புத்தி, சந்திர திசையில் ராகு புத்தி, சந்திர திசையில் சனி புத்தி இருப்பவர்கள் தயவு செய்து பாதம் பணிஞ்சு கேட்டுக்கிறேன். ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்புறம் சுவாமி சொல்லணும்னு சொல்லாதீங்க. ஐயா பொய் சொல்ல மாட்டேன், உண்மையை தான் சொல்லுவேன். தயவுசெய்து ரொம்ப சந்திரன், அதனால தான் சந்திரன் சனியெல்லாம் ரொம்ப அதில் கிரிட்டிக்கலாக வச்சுருக்காங்க. அதனால் உங்களுடைய தசாபத்தியை மறுபடியும் நல்லா செக்கப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக எல்லா நலமும் பெற்று தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளபதியாக மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லை இனம் தரும், நல்லனெல்லாம் தரும் என் நேயர் பெருமக்கள் என்பதற்கு கூறி வணங்கி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். சிவாய நமக.